ஹஸ்பண்ட் வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயப்படுத்துற மனைவி வந்துட்டு விவாகரத்துக்கு கோரும்போது அந்த கணவர்கிட்ட ஜீவன அம்சம் கேட்க முடியும். செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி படி ஒரு மனைவியால தன்னை பாத்துக்க முடியல, இல்ல கணவனோட இருந்தப்போ இருந்த லைஃபும் கணவரை விட்டதுக்கு அப்புறம், அதாவது டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி இல்ல அப்படின்னா அதை மேட்ச் பண்றதுக்கு, இல்ல அவங்களோட பேசிக் லைஃபை லீட் பண்றதுக்கு கொடுக்கற ஒரு காம்பன்சேஷன் தான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கணவரை துன்புறுத்திய இல்ல அவங்களை ஹாரஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சோ கிரவுண்ட் ஆஃப் க்ரூவல்டி காஸ்ட் பை வைஃப் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல நீங்க டிவோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது மனைவி செஞ்ச துன்புறுத்தலால இல்ல குரூவல்ட்டியால தான் இப்ப நீங்க விவாகரத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு கோர்ட்டும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணாது. இதை வந்து கிருத்திகாந்த் வதோதரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு தான் இது. சோ கணவரை நிராகரித்தவரோ இல்ல இந்த மாதிரி குரூவல்ட்டி கிரவுண்ட்ல டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது.